நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணன் ஒரு மாதிரியா இருக்காரு. மாப்பிள முருகா, ஞான பண்டிதா, ஏன் இப்படி கோமணத்துடன் கோம நின்றுட்டு இருக்க? நீ பேசினாலே யாருக்கும் புரிய மாட்டேங்குது, பேசாம நின்னா எப்படி புரியும்? நீ பண்ண தப்பு மாப்ள. என்ன மாப்ள, இந்த சரக்கு பத்தலையா? சீம் சரக்கு வேணுமா? பண்ணது தப்பு என்னன்னு சொன்னா தானே தெரியும். இந்த தப்ப தவசி பண்ணலாம். அவன் பாதி சாமியார். அவன் தம்பி நல்ல சிவம் பண்ணலாம். அந்த அனுமார் ஒரு மடையன். அவங்க அப்பா பட்டாளத்தார் பண்ணலாம். அந்த ஆளு பொண்டாட்டி சேர்த்து 20 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான். நீ பண்ணலாம் அந்த தப்ப. சரி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு மாப்ள. மிஸ்டேக்ஸ் மாப்ள. தியேட்டர்ல ஒரு படம் போட்டிருக்கே, என்ன படம்? சம்பூர்ண ராமாயணம். அந்த படத்தோட கருத்து என்ன? கருத்துக்கள் என்ன? ஒருவன் ஒரு மனைவியுடன் காலம் முழுக்க வாழணும் அப்படின்னு ஜனங்களுக்கு நாம கருத்து சொல்றோம். ஒரு பொண்டாட்டியோட காலம் முழுக்க வாழ்ற மனுஷனா? அண்ணே வெட்டி விடுவோம். இன்னொரு மிஸ்டேக் இருக்கு மாப்ள. இன்னொன்னா? உனக்கும் பட்டாளத்தானுக்கு என்ன பிரச்சனை? அதுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அதுல முதல் பிரச்சனை, அந்த சிவன் கோயில் எங்கைக்கு வரணும், அந்த சிவன் சொத்து எங்கைக்கு வரணும். அதெல்லாம் எதுக்கு? அந்த சிவனே எங்கைக்கு வரணும். அடிச்சுக்கிறது மட்டும் சிவ சொத்துக்கு, கொட்டாயில போடுற படம் மட்டும் பெருமா படமா? அண்ணே வாய்ப்பு ராமரை பத்தி இன்னொரு தப்பா பேசாதுண்ணே. நான் உன்னை மதிக்கிறேன். நான் உன்னை மதிக்கிறேன். தள்ளில சட்டை முடிக்க டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. தள்ளில முதவி தள்ளில இல்ல. கங்காணியார் வந்திருக்கப்பா, கதை தர. அவர் மட்டும் உள்ள விடுப்பா. கூட்டத்துல காது கேட்கலையா? என்ன கௌரி, எப்படி இருக்கீங்க? அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்கு. வெளியில அவ்வளவு கூட்டம் நிக்குது, இன்னும் டிக்கெட் கொடுக்கலையா? முதல் டிக்கெட் உங்களுக்கு தாங்க கொடுக்கணும். அட வாங்கிட்டா போச்சு. வெளியில நல்ல சிவம் அண்ணாமலை எல்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. கண்ணா, அந்த கேட்ட தர. வணக்கம். போங்க, உள்ள போங்க. உள்ள போங்க. அண்ணாமலை, ஹாய். அண்ணாமலை, வா வா வாங்க. உள்ள கூட்டி போமா. வா. வள்ளியம்மா, எப்படி பிள்ளை இருக்க? நல்லா இருக்கேன். உங்க அம்மா செல்லம்மா வள்ளியே. போய் சொல்றல போய். நல்லா இருக்கியா? ஏச்சி, எனக்கு நல்லா சிவா. நல்லா சாப்பிட்டுருக்கேன். அதோ தர. நல்லா சிவம்பா. கதா. வாங்க. போய் போய் தரபையா போய். போய் வா நல்லா. அண்ணாமலை, படம் முடிஞ்சது வந்துரு. வெளியில வண்டி நிக்குது. யார் கூடயும் பேசாத என்ன? ஏச்சி, உன்னையந்தான் சொன்னது புரிஞ்சது இல்ல? ஆட்டு அண்ணே, போயிட்டு வர அண்ணே. வாப்பா. டிரைவரா வந்திருக்கான் போல இருக்கடா. அதான் ஹாஸ்பிட்டல் நின்று இருக்கான். கழுத போயல கண்ணே மிதிக்க சட்டை வெளியில விடுற தள்ளில தள்ளில சொல்றல இருக்கவல நவுண்டர் இல்ல நவுண்டர். சண்டை போடாதீங்கயா, பொறுமையா இருங்கயா. யோ தள்ளில இல்ல நவுண்டர்ல முன்னாடி நிறைய வச்சிருக்காவல. யாவளே இப்படி குதிக்க கிடக்குது. கங்கனே டிக்கெட் வாங்க வரட்டுமா? யோ சீக்கிரம் வர சொல்லியா. கூட்டத்தை பத்தியா? எனக்கு வேர்த்து கொட்டுது. தள்ளில இல்ல உள்ளதவள கிட்ட இருக்க தள்ளு. வழி விடுங்கப்பா. வாங்கயா. யார் யாரு? வணக்கம்யா. வாங்க சார், எத்தனை டிக்கெட்டு? நீ வா. டிக்கெட். ஹலோ, குட் ஈவினிங். எத்தனை டிக்கெட்டு? ஆச்சி, தம்பி, அண்ணி, நானு, சுமதி. 5 டிக்கெட். தரையா பெஞ்சா? பெஞ்ச் தான். இந்தா 350. கணபதியே
சில்லற இல்லை, நான் இன்டர்வெல்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு இப்பயே வேணும். இந்தா. ஆறு மணிக்கு ஷோ வந்துருங்க சார். அண்ணாமலை ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு, அதனால தான் முதல்ல அதை வாங்க சொன்னேன். உங்களுக்கு எத்தனை டிக்கெட்டுங்க? 2 பெஞ்சு. பெஞ்சா? 1.40. சரியா சில்லற கொடுக்குறீங்க. என்ஜாய் பண்ணுங்க. 70 பைசா டிக்கெட் வந்து கொடுங்க. 20 பைசாவா? ஆமா ஒண்ணு. இந்தா. சின்ன தலை தவசி, இது மூளையே இல்லாதது. இது பட்டாளத்தான் தலை. இந்த 2 தலையுமே தருதலைங்க. அதுல முதல்ல பட்டாளத்தான போட்டு மிதிச்ச, அடுத்தது தவசி ஓட முடி. இந்தா வசதியா வச்சு. சரியா தெரியுதா? இல்லையாம தெரியுதா உங்களுக்குங்க? உலகு படத்தை பாரு. ஏங்க, நான் ஒன்றும் உங்களை மறைக்கலையே. படம் பார்ப்பா. உலகு ஏண்டா படம் பாடுற? இந்த ஊர்ல இப்படிதான் இருப்பாங்க. நடக்குது. ரெண்டு மூடாட்டி மேட்டர் என்ன அது சொல்லு. கவலைப்படாத முருங்க மாப்பிள்ள, கவலைப்படாத. அடுத்த மாசம் முழுக்க 2 முண்டாட்டிகள் படமா போட போறேன். முதல்ல ஸ்ரீவல்லி, அடுத்தது கிருஷ்ண லீலா, அதுக்கு அடுத்தது என் தலைவன் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன். இது 2 பொண்டாட்டிகள் மோதம். சந்தோஷமா? எனக்கு தான் மாப்பிள்ள அரை பொண்டாட்டி விடல. எனக்கு முன்னாடி நீ ஏன்டா ஏலே, அவன் பொண்டாட்டி இல்லைன்னு துக்கப்படலாம், நீ ஏன்டா துக்கப்படுற? அது பாயிண்ட். எப்படி கேட்ட? இதே மாதிரி அறிவுபூர்வமான கேள்வி ஒண்ணு நான் உன்னை கேட்க போறேன். கேளுடா கேளு, அப்பதான் உனக்கு அறிவு விருத்தி அடையும். நான் வந்து பழைய ஓலைச்சுவடி மாதிரி கேட்க கேட்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேளு. உங்க வீட்டு சோத்தை பாருங்க, சின்ன பையன் கேட்டுன்னு தப்பா நாளைக்கு வீட்டுக்கிட்ட வரக்கூடாது சொல்லக்கூடாது. என்னன்னா கேளுடாப்பா கேளு. நீங்க எதுக்கு அடிக்கடி தென்காசி போறீங்க எனக்கு தெரியணும். அது ஒண்ணு இல்லடா மறுப்பு. நான் வந்து வயசானா காசிக்கு போகணும் இல்ல, அதுக்கு பிராக்டிஸ்
பண்றதுக்காக தென்காசி ஆடுறா கை கொடுமா புத்தி இல்ல இத பாருங்க, நீங்க தென்காசில எதையோ வச்சிருக்கீங்க, அதை எனக்கு தான் அடுக்க பாருங்க. கரெக்டான மாப்பிள்ளைய கேக்குறிய, மாப்பிள்ளையாவது சின்ன பையன், வயசு பையன் தென்காசி போறான். அந்த கிழவன் பட்டாளத்தான் வாரம் தென்காசி தாண்டி குற்றாலம் போறானே, அது ஏன் எப்ப கேட்டீங்க? ஆனா ஊர்ல ஒரு கிழவன் இருக்கிறான், அவன் அடிப்பானா, பக்கத்துல அவன் புள்ளைங்க 2 பேர் இருக்கிறானுங்கண்ணா, அதுல பெரிய புள்ள கூட சும்மா விட்டுருவானா. ஆனா பயில்வான் மாதிரி ஒருத்தர் இருக்கானா, ஒரே விட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே செத்துருவானா. வைதேகி, தந்தையாரை கண்டு வருகிறேன். நல்லது சுவாமி. குருசுவாமி குறிப்பிட்டு கொடுத்த தினத்தில் எனக்கு மறைக்குது. அப்ப முன்னாடி போய் உட்காரு போ. யார் என்ன விரும்பினாலும் தடையின்றி அதை கொடுக்க இறங்கி உட்காருங்களேன். உலகத்தில் இதுவரை எவருமே நடத்தி இராத வகையில் ராமனின் பட்டாபிஷேக மகோத்சவம் நடக்க வேண்டும். தந்தையே வணக்கம். செல்வா. குருதேவா. ராமா. என்ன சுவாமி, நான் ஆளும் பொறுப்பு. எனக்கு படவே தெரிய மாட்டேங்குது. இப்பெரும் பாரத்தை சுமக்கும் ஆற்றல் எனக்கு உண்டா? பெருமை உனக்கு தெரியாதுடா ராகவா. மன்னனாக உன்னை காண உன் தந்தை முதல் மற்ற எல்லோரும் மனமாற ஆசைப்படுகிறார்கள். சக்கரவர்த்தியாரே, தங்கள் வார்த்தைக்கு என்றைக்காவது அவர் எதிர்பார்த்து பேசுகிறார். குருதேவா. சுமந்திரரே, ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே கவனியும். தென்னிலங்கிலிருந்து வந்திருக்கிறேன். அங்கு தெய்வம் என்று போற்றுவர் யாவரும் என்னை. சிக்கட்டும் சென்றிருக்கிறேன். திகழ்ச்சி கைகட்டி வாய்வற்று நிற்பவர் யாவரும் என்னை. இப்போது உங்களிடம் வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் சுவாமி? எனக்கு என்ன வேண்டும் என்பதை செய்யாமலே உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றி பார்க்கலாம். சுவாமி, அடியால் தற்போது குழப்பத்தில் இருக்கிறேன். ஏதாவது தவறாக பேசினால் மன்னிக்க வேண்டும். பசிக்கு உணவு வேண்டும் என்றீர்கள். மகோதரா, கொண்டு வர சொல்லில் வீணை என்ன வாசிக்க வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பம். ஆடி வீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆய். என்ன பாட வேண்டும்? ஆச்சி, குடிக்க ஏதாவது வேணுமா? ஜோடா குடிச்சா நல்லா இருக்கியா? ஒரு ஜோடா வாங்கி கொடு. 5 5 3 உலகு தொல்லை படம் பாடுறா நீ. இங்க வா, கிட்ட வா. என்னம்மா? சும்மா சும்மா திரும்பி பேசாத. பொம்பளை பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, தப்பா நினைப்பாங்க. யோ யோ, எந்திரிச்சு பையா, சிகரெட் கீழே போடு. அறிவில்ல, லேடிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அண்ணையா, நான் சொல்லிட்டேன். இனி அடிக்க மாட்டேன். என்னது? ஒரே புக்கியா இருக்கு, உடம்புக்கு ஒத்துக்கல. படத்தை பாரு. வாயனோடு இந்த குரங்காய் இவ்வளவு தூரம் அட்டகாசம் செய்யறது இதே குரங்குதான் பிரபு. ஏய், அனுமன் என்று என் பெயர் சொல்லி. ஏய் குரங்கே, உன் குணத்தை எங்கள் வனத்தில் எதற்காக காட்டினாய்? நல்ல ஒரு மனத்தை உங்கள் ராவணன் துன்படுத்தியதான். அற்பனே,
யார் நீ? என்னை கேட்க வந்த நீ யாரடா? தேட்டர் பூரா குரங்கு மாப்ள. ஆமா. ஏன் தேட்டர்லையா 1.5 லட்சம் ரூபாய் போட்டு நான் ஏலத்துல எடுத்திருக்கேன். ஏன் தேட்டர்ல குரங்கா? ஒரு குரங்கு இல்ல மாப்ள, 50 குரங்கு. 50 குரங்கா? எனக்கு தெரியாம எப்படி உள்ள வந்தது? பாபநாசத்துல இருந்து. ஐயோ, விடக்கூடாது. ஏன் தேட்டர்ல குரங்கு வரக்கூடாது? படத்தை நிறுத்துறோம். குரங்க விரட்டுறோம். குரங்க விரட்டுமா? ஆமா. எந்திரா போலாம். படைகள் கிளம்பட்டும். குரங்க விரட்டுறோம். ஏய் குரங்கு வெளிய போ. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? உள்ள போங்கம்மா. பார்கவி நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. அவளையே உள்ள போ சொல்ற? பார்கவி நம்ம குடும்பத்துல ஒருத்தி இல்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி. உங்களை கவனிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கா. உள்ள போங்கம்மா ப்ளீஸ். ஏன்பா கோவமா இருக்க? சினிமா தியேட்டரை ஏலத்துல எடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டிங்களா? இந்த மாமா என்ன செஞ்சார் தெரியுமா? குடும்பமானம் சொல்லிட்டு இருப்பீங்களே, நேத்து மாமா வேஸ்டோட பறந்துருச்சு. என்னப்பா சொல்ற? மாமா நேத்து ராத்திரி சினிமா தியேட்டர்ல தண்ணி அடிச்சு வந்து, எப்படிமா நான் உங்ககிட்ட சொல்றது? வள்ளி அம்மா மாமா கூட தானே போனா. அவ இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. வள்ளி அம்மாவை லூசுன்னு சொல்லி எல்லாரும் முழுசா அவளை லூஸ் ஆகிட்டீங்க. யார்கிட்ட அவ வந்து பேசுவா? உங்க கிட்டயா? முதல்ல மாமாவை கூப்பிட்டு கண்டிங்க. அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் புடுங்குங்க. குடும்பமான கோயில மட்டும் இல்லம்மா, அவர்கிட்டயும் இருக்கு. முதல்ல அதை மீட்டுங்க. உங்களால பேச முடியலன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா பேசுறேன். இல்லப்பா, நானே பேசுறேன். உள்ள வா. அம்மா தண்ணியும் தாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மாப்பிள்ளைய வர சொல்ல. சரிம்மா. நீ உள்ள போ. நான் ஏன் உள்ள போனோம்? நான் இங்கேயே இருக்க போறேன். என்னம்மா?
மாமாவை கூப்பிட்டியா? அவரு வெளியில எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. என்ன விஷயம் சொல்லு. மாப்பிள்ளை கிட்ட தான் பேசணும், அவரை வர சொல்லு. அவங்க அவசர அவசரமா எங்கேயோ புறப்பட்டு இருக்காங்க. இப்ப யார்கிட்டயும் பேச முடியாது. நான் மாமாவோட பொண்டாட்டி தானே, எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு. சாயந்தரம் மாமா வந்தோடனே நானே சொல்லிடுறேன். ஏண்டி ராத்திரி குடிச்சிட்டு தியேட்டர்ல கலாட்டா பண்ணாராமே? நீயே என்கிட்ட சொல்லல? ஆமாம்மா, ராத்திரி மாமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்க. ஆனா இது பாரு, நீ மாமா கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க கூடாது. நீ ஏதாவது கேட்டீன்னா அப்புறம் மாமா கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க, திரும்பி வர மாட்டாங்க. மாமா பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாதும்மா. ஏய், என்ன பேசுற நீ? நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே மாமாவை கூப்பிட்டு பேசணுங்கிறோம். பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஆமாண்ணே, நான் பைத்தியம் தான். இந்த லூச யாராவது கல்யாணம் கட்டிக்குவாங்களா? ஆனா மாமா கட்டிட்டு இருக்காங்க. மாமா பாரு, எவ்வளவு அவசரமா சவுப்பா எம்ஜிஆர் கணக்கா இருக்காங்க. உன் தங்கச்சிய பாரு, அழகாவா இருக்க. இது பாரு, மாமா போடுற கருப்பு கண்ணாடி, இது கூட அவருக்கு பொருத்தமா இருக்கு. ஆனா உன் தங்கச்சி பொருத்தமா இல்லைன்னு. இது பாருமா, மாமா எனக்கு புருஷனா மட்டும் இருந்தா போதும். அவங்க வெளியில என்ன வேணாலும் செய்யட்டும், அவங்க இஷ்டம் போல இருக்கட்டும். நீயும் அண்ணனும் அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். மாமா, வாங்க மாமா. வாங்க மாமா. வெளியில போனோம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க போங்க. வெளியே வேற எங்க வள்ளியம்மா, நம்ம நகை கடைக்கு தாத்தா. அது மெட்ராஸ்ல இருந்து புது நகை வருதுன்னு சொன்னாங்க. கணக்கு புள்ளியெல்லாம் நம்ப முடியாது பாருங்க, நம்ம கூட இருக்கணும்ல. அதுதான் மாப்பிள்ள, நாளைக்கு கோயில கமிட்டி மீட்டிங் மாப்பிள்ள, நம்ம போலாம். நீங்க படிச்சவரு, வந்தீங்கன்னா புத்திசாலித்தனமா பேசுவீங்க. அதுதான் என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? போலாம் தானே? போலாம் மாப்பிள்ள. அத்த, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்த. அப்படியே வயலையும் பார்த்துட்டு வந்துடுறேன். வர்ற வள்ளியம்மா. மாமா, கண்ணாடி. கண்ணாடி? கண்ணாடி என்னத்துக்கு? சும்மா வெளிச்சத்துக்கு போடுறதுக்கு தான். வண்டியில போறேன்ல. வரட்டுமா? நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். சிதம்பரம் கோயில் பரணி உற்சவம் சம்பந்தமா ஒரு தகவல் அனுப்ப வேண்டி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்படி கூல கும்பிடு போட்டு தான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இல்ல, உங்களை சொல்ல, நீங்க நடத்துங்க. இந்த சங்கு திருவிழாவை எப்படி நம்ம சிறப்பாக நடத்துறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும், யார் யார் எந்தெந்த வம்சம் எவ்வளோ வசூல் பண்ணுங்கிறத நான் தோராயமாக சொல்கிறேன். அந்த பணத்தை நீங்கள் வசூல் பண்ணி கொடுங்க. இல்லை, வசூல் பண்ணி கொடுக்குறதெல்லாம் சரிதான். அந்த பணம் ஒழுங்கா செலவாகுமா இல்லை ஏப்பம் தானா? மாமா இல்லை மாப்பிள்ள, கணக்கு கேட்கணும். இல்லை மாப்பிள்ள, கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டில, அடுத்த சிஎம் நீ தான். ஏற்கனவே அவர் மாதிரி தான் இருக்க. ரொம்ப கரெக்டுங்க, சந்தோஷம். பொத்திக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி, நாம ஏகப்பட்ட காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கு, மேற்கொண்டு படி. நோட்டை பிரிச்சுட்டானுங்கய்யா, 1 மணி நேரம் படிப்பானுங்க. திருச்செங்க திருவிழா நடக்கிற 12 நாளைக்கும் அண்ணாமலையாருக்கு மொத்தம் 72 கால பூஜை நடைபெறும். இந்த பூஜை எல்லாமே சைவ ஆகம விதிப்படி, குறிப்பாக காமிக ஆகமத்திலே குறிப்பிட்டுள்ள விதிகளின்படி நடத்தப்படும். இதற்காகும் தோராய செலவு 1,60,000 ரூபாய். என்னப்பா அது அநியாயமா இருக்க? போன செலவு நோட்டை எடுத்து பார்த்தா 40,000 தான் எழுதி இருந்தது. அது நடந்து 12 வருஷம் ஆச்சு.
இருக்கட்டும் மாப்ள, என்ன செலவு கூடி போயிருந்தாலும் இதுலயே கொஞ்சம் ஜாப்டானுங்க. சரிப்பா, நீ படி. இந்த திருவிழாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் உற்சவம் நடக்கும். சிம்ம வாகனம், கிளி வாகனம், அன்ன வாகனம், ரிஷப வாகனம், வெள்ளித்தேர், குதிரை வாகனம், வெள்ளி மாவடி இவைகளுக்கு ஆகும் மொத்த செலவு 2,20,000 ரூபாய். அப்போ சாமியை வாகனத்துல ஏத்துறபடி ஒரு 40-50 சாப்பிடுறீங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். முதல்ல எங்க அண்ணன் படிச்சு முடிக்கட்டும். படிங்க படிங்க சாமி, கேட்போம். கேட்கத்தானே உட்கார்ந்துருக்கோம். 10வது நாளன்று சங்கு குளத்திலிருந்து கைலாசநாதர் திருச்சங்கு அண்ணாமலையான் அருளோடு அவதரிப்பதும், 11வது நாள் சூது திருவிழாவும், 12வது நாளன்று திருச்சங்கு நீராட்டு விழாவும் நடைபெறும். இதற்காக மொத்த செலவு 3,75,000 ரூபாய். ஆக மொத்த செலவு 7,55,000 ரூபாய். ஆக மொத்தம் ஒரு 1-1.5 சாப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏ கோமதி, ஏன் வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? கோயில் விஷயம், நல்ல காரியம், 4 பெரியவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ என்ன பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன புள்ள மைனரு எகத்தாளமா பேசுவாரு. வயசுல பெரியவங்க, நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருங்க. ஒவ்வொரு வம்சமும் எவ்வளவு வசூல் பண்ணுங்கிறத கோயில் அலுவலகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ரத்தனகிரி வம்சமும் அண்ணாமலையார் வம்சமும் எவ்வளவு வசூல் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் தலா 97,500 ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்கணும். நல்லா இருக்குதுயா உங்க பஞ்சாயத்து. அரிசி எடுத்துக்கிட்டு வா, நான் உண்மையை எடுத்துக்கிட்டு வரேன். கலந்து 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாங்கிற மாதிரி இருக்குது உங்க கதை. மாமா பின்ன என்ன மாப்ள, அப்ப புள்ளைக்கு கோயில் சொத்தை உயில் எழுதி வச்சிருவாரு. கோயில் சொத்தை சாப்பிடுற இவங்களும் கோயிலுக்கு வந்து போற நாங்களும் ஒரே மாதிரி வசூல் பண்ணி கொடுக்கணுமா? எந்த ஊர் நியாயம் அது? அது சரி, சிவன் சொத்தெல்லாம் பட்டாளத்தாருக்கு, பார்வதி சொத்தெல்லாம் காந்தி மஞ்சாவுக்கு ஏன் சாமியை பாகப்பிரியம் பண்றீங்க? சரியா சொன்ன முருகா. டேய் முருகா, இத போய் ஏன்டா வீணா அரசியலாக்குற? நாடோடி பைய வண்டி மைய, இவனுக்கு என்னங்க தெரியும் கோயிலை பத்தி? ஏப்பா, சபையில பேசிட்டு இருக்கும்போதே ஆளுக்கு கைய தூக்குறீங்களே, இது நல்லாவா இருக்கு? அவர் வயசை நினைச்சாவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் இல்லையா? அந்த ஆளுக்கு தெரியணும்ல. கோமதி போடா வெட்டி பேல போடா, குடமுக்கு அடிபடுவே. உலகநாதன், ரத்னகிரி வம்ச சார்பா நீங்க வந்திருக்கீங்க. இப்படி கூச்சல் கலாட்டா பண்ணி நாளைக்கு சங்க திருவிழா நடக்காம போனா அது ஏற்பட அசிங்கம் அவமானமும் உங்க வம்சத்தான் சேரும். இதை மனசுல வச்சுட்டு ஏதாவது முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அஜய், நல்லா நடிக்கிறீங்கப்பா. அப்படியே மிஞ்சிருவே போல இருக்கு. மாமா மாப்ள, அவனுங்களை விடக்கூடாது மாப்ள. வெளியில போங்க. நம்ம கணக்கு கேட்கணும் மாப்ள, அது உரிமை. எங்க வம்சத்து சார்பா நான் இங்க பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? வெளில போங்க. மாப்ள, நான் அத்தை சொல்லி தங்க வந்திருக்கேன். அம்மாவோட நான் பேசிக்கிறேன். முதல்ல வெளில போங்க. தவசி, நீ பெரிய புத்திசாலியா. ஊம குசும்பு மாதிரி இருந்துகிட்டு என் விரல வச்சு என் கண்ணை குத்தி விட்டல. கவனிச்சுக்கிறியா? உன்னை கவனிச்சுக்கிறியா? இந்த கோமதி யாருன்னு தெரியும். என் மாப்பிள்ள சார்பா நானும் இந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்ய போயா. என்ன மன்னிச்சிருங்க. கூட்டம் எந்த முடிவெடுத்தாலும் ரத்னகிரி வம்சம் சார்பா நான் சம்மதம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இங்க வேணும். இங்கயா? ஓகே. என்னங்க நீங்க போய் குழந்தைக்கு மருதாணி எல்லாம் வச்சுட்டு இருக்க? ஏன் பிரியா குட்டிக்கு நான் மருதாணி வச்சு விடுறேன். அதுல என்ன தப்பு? இல்லடா கண்ணா, அப்படியே மூக்கிலையும் வச்சு விடுறா. வைக்கலாமா? இப்போ நீ எங்கேருந்துடா வர உலகு? கோயில்ல கமிட்டி மீட்டிங், அதை முடிச்சுட்டு வரேன். ஓ, எதை பத்தி பேசினாங்க இன்னைக்கு? டேய், இந்த கோயில் ப்ராப்ளம்லாம் மறந்து கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் தானடா உன் வீட்டுக்கு வரேன். சரி, நீ ஆரம்பிச்சிட்டியே. சும்மா இரு. வா நாமல. இல்ல அப்பா சும்மா இரு. நல்லா இருக்கியா சுமதி? என்ன சித்தி? ஒண்ணு இல்லட்டி சாலம் அதிரசம் சுட்டா,
நம்ம பிரியா குட்டிக்கு பிடிக்குமே வாங்க தான் ஆச்சி. கொண்டுகிட்டு வந்தேன். வாங்க உட்காருங்க. என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்காச்சி, எப்படி இருக்கீங்க? யாரு? என் பேராண்டி உலகநாதன் ஐயா. நல்லா இருக்கியா ஐயா? ஏன்டி பிரியா குட்டி, என்னல இது மருதாணி வச்சிருக்கிறவன் நல்லா அழகா வட்ட வட்டமா வச்சிருக்கிறா. ஏன் ஐயா, இதுக்குத்தான் நீங்க பட்டணத்துல போய் படிச்சுக்கலாக்கும். ஆச்சி, உலக சொல்றான் அவனுக்கு இந்த மருதாணி வைக்கிறதுல கைராசி அதிகமா. அவன் வச்சானா அப்படி ரத்தம் மாதிரி நல்லா சகப்பா பிடிக்குமா. எங்க வீட்டுக்காரவங்களுக்கு கூட மருதாணி கைராசிக்காரவங்கன்னு பேரு. அவங்க மருதாணி வச்சு விட்டாங்கன்னா நல்ல நத்த கணக்க வந்துடும்ல. உங்க வீட்டுக்காரர் பத்தி எனக்கு தெரியாதாச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பேர் இருக்கு. வள்ளி அம்மா இந்த வயசுல இருக்கும் போதே நான் தான் மருதாணி வச்சு விடணும்னு அடம் பிடிப்பா. தெரியுமா உங்களுக்கு? எல்லா கைக்கும் எல்லா கைராசி எடுபடாதுல்ல. எங்க அண்ணாமலைக்கு நானு, அவன் அண்ணி, அவன் தம்பி எல்லாரும் வச்சு பார்த்தோம். இது வரைக்கும் அவளுக்கு செவக்கவே இல்லைல்ல. இல்ல அண்ணாமலை சும்மாராச்சி. அப்படியா? உங்க அண்ணாமலைய வந்து இங்க உட்காந்து கை நீட்ட சொல்லுங்க. நான் வைக்கிற மருதாணி எப்படி செவக்காம போகுதுன்னு பாத்துடலாம். நீ எங்க சுத்தி எங்க வர்றேன்னு எனக்கு தெரியும்ல. அது நடக்காதையா. அவளுக்கு மருதாணி வச்சு விட்டா செவக்காதுல்ல. இல்ல நம்மள வாய மூடு. சவால் விடுறீங்களா? நான் வைக்கிற மருதாணி செவந்துருச்சுன்னா என்ன கொடுப்பீங்க? செவக்கலைன்னா நீ என்ன தருவ? நீங்க கேக்குறத தரேன். நீ என்ன கேக்கியோ அதை நான் கொடுக்கிறேன். சவால் வர சொல்லுங்க. வா நம்மள வா, கைய கொண்டாட்டி. ஏடி போடி. வேணாம் ஆச்சி, போன்னு சொல்றேன்ல. வா நம்மள. வா சும்மா வா வா. வேண்டாம்னா வா நம்மள. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கை நீட்டுவீங்களா? அந்த மாதிரி தான் நானும் டாக்டர் தான். கை காட்டு. வளையக்காரங்கிட்ட வளையல் போடணும்னா கைய குடுக்கறது இல்லையா? கொண்டா. என்ன சொன்னா கேளுல. காட்ட நாமல. இதுல என்ன இருக்கு? ஐயா பேராண்டி நத்த கணக்கா செவக்கணும். ஆமா சொல்லிவிட்டேன். இது எப்படி செவக்காதுன்னு பாத்துடலாம். செவந்தாத்தே நீ கேட்டதை நான் கொடுப்பேன். பிடிங்க அந்த கைய. இங்கயா? கௌரி, இந்த தூந்து போன குளத்துக்கு கூட்டு வந்திருக்க. என்ன விஷயம்? என் வாழ்க்கையும் இந்த மாதிரி காஞ்சி போயிடும்னு கே பாலச்சந்தர் ஸ்டைல்ல சிம்பாலிக்கா சொல்றியா? என்னடா, ஏதாவது பேசு. நான் யாரு? நீ யாரா? என் ஃப்ரெண்ட்ரா. அவ்வளோதானே? டேய், எனக்குன்னு வாழ்க்கையில யாராவது இருக்கிறாங்கன்னா அது நீ தான்டா. என்ன விஷயம் சொல்லு. அப்போ உன்னோட பர்சனல் லைஃப்ல தலையிடலாமா? அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் பேசாத. உனக்கு இல்லாம வேற யாருக்கிட்ட இருக்கு? மனசுல என்ன வச்சிருக்க அதை சொல்லு முதல்ல. நீ அண்ணாமலையை காதலிக்கிறியா? டேய் சொல்லுடா. இப்படி திடீர்னு கேட்ட எப்படிடா? பின்ன
தந்தியோ கடைதாசியோ போட்டுட்டு இல்லை ட்ரெய்லரோ ஸ்லைடோ காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி கேட்பேன்னு நினைக்கிறியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அண்ணாமலையை காதலிக்கிறியா? ஐரே, ஆமா, நான் அண்ணாமலையை காதலிக்கிறேன். அண்ணாமலை தெரியாதுடா. அவ என்ன விரும்பணும். அப்படி விரும்பலன்னா விரும்ப வைப்பேன். அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம் நடக்காதரா? டேய், ஏன் வீணா எல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? உன் மனசுல என்ன கேள்வி இருக்கோ என் மனசுல அதே கேள்வி இருக்கு. என்னால அண்ணாமலையை மறக்க முடியாதுடா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ என்ன நேசிக்கணும். ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, உங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? What do you mean? ஊரு உறவு எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல ஊரை விட்டு ஓடி போறீங்களா? டேய், நானும் அண்ணாமலையும் எப்படிடா இந்த ஊரை விட்டு ஓடுறது? எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் தான் இந்த ஊரு நாய் போச்சே. நாங்களாவது இந்த ஊரு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதாவது. அப்போ உங்க ஆத்துல உன் மாமா, அம்மா, உன் தங்கச்சி, அவ ஆத்துல பட்டாளத்தார், தவசி, நலசிவம், ஆச்சி, இவ எல்லாரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட்டு இந்த கல்யாணம் நடக்கும். நடக்காதரா? இந்த கல்யாணம் நடக்காது. உலக பி பிராக்டிக்கல். நம்ம ஆசைப்படுறது வேற, ஆனால் நடைமுறையில் நடக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த பட்டாளத்தார் குடும்பத்தை அழிச்சு அவகிட்டேருந்து அந்த அண்ணாமலையார் கோவிலை தாங்கிட்ட கொண்டு வரணும்னு உன்னோட அம்மாவும் மாமாவும் ஆசைப்பட்டு இருக்கா. அதை நீ தான் செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த அண்ணாமலையை அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற நெருப்புல போட்டு பொசுக்க போறியா? பாவண்டா அண்ணாமலை, சின்ன பொண்ணு, எதுவும் தெரியாது. டேய், நீ அவ கருத்துல கட்ட போற தாலி தூக்க கயிறு ஆயிடும்டா. அப்படியே கல்யாணம் நடந்தா கூட உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா ரெண்டு குடும்பமும் கனவுல கூட ஒன்னா சேர முடியாது. அதனால தான் சொல்றேன், அண்ணாமலையை மறந்துடும். உங்க மாமா போன மீனாட்சியில அவளை கட்டிட்டு நிம்மதியா இருறா. ஒவ்வொரு அரிசிலையும் ஆண்டவன் அது யாருக்கு போய் சேரும்னு எழுதிருக்கதா சொல்லுவா. ஒரு அரிசிலேயே அவ்வளோ கருத்தா இருக்க ஆண்டவன் உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருக்க மாட்டானா? மறதையத்துக்கூட. டேய், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யூர் அ காட்ஸ் கிஃப்ட் டு மீ. ஆனா அண்ணாமலையை என்னால் மறக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனா அண்ணாமலையை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த முடிவெடுத்ததுக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி செல்ஃபிஷ் மோட்டிவ்டா. இந்த டெசிஷன்ல எங்க அம்மா, எங்க மாமா, என் தங்க, இவங்க எல்லாரும் இன்வால்வ். இதெல்லாம் உங்க மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு புரியாதுடா. நான் அண்ணாமலையை அடைஞ்சே தீருவேன். அது தடுக்க யார் வந்தாலும், அது நீயா இருந்தாலும் தூக்கி போட தயங்க மாட்டேன். காலம் உன்னை தூக்கி எறிஞ்சிடும். நீ காணாம போயிடுவ. கல்யாண படம், காது குத்த படம், போட்டோக்கெல்லாம் சட்டம் மாற்றுறது. சாமி படம், கல்யாண படம், காது குத்த படம், போட்டோக்கெல்லாம் சட்டம் மாற்றுறது. சாமி படம், கல்யாண படம். என்னங்கம்மா, ஏதோ போட்டோக்கு சட்டம் மாற்ற வேலை இருக்கா? நாலாவது இருக்கு, வா. வரமா. சாமி படம், கல்யாண படம், காது குத்த படம், போட்டோ சட்டம் மாற்றுறது. காரை நல்ல பொலவளன்னு கண்ணாடி கணக்க துடைக்கணும்.
அதுல பார்த்தா என் மூஞ்சி தெரியணும்ல, ஒரு கீரல் கூட இருக்க கூடாது. ஏல அந்த நீல கலர் வண்டி எத்தனை நாளைக்கு தான் நம்மள பட்டறையில போட்டு வச்சிருப்பீங்க? அந்த வண்டியை மெட்ராஸ்ல 7000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி ஒத்தையிலேயே ஓட்டிட்டு சட்டம் மாற்றது. ஏல ஏல நில்லு. நீ சட்டம் போடுதவா? ஆமா தாயி. நல்லா போடுவியா? என்ன பழைய கட்டையெல்லாம் வச்சிருக்கிறவே, இந்த தேக்கு மரம் அது மாதிரி இல்ல? உள்ள எல்லாம் தேக்கு ஈட்டி சட்டம் வச்சிருக்கேன் தாயி. நல்லா போடுவீல்ல? நல்லா போட்டு கொடுப்பேன். துட்டெல்லாம் ரொம்ப கேட்க கூடாது. இங்கனே இரு. ஏல பச்சை இங்க வா. இந்த அலமாரி இருக்குல்ல, அங்க நான் சுருட்டு வச்சிருப்பேன்ல, அதுக்கு கீழே ஒரு காக்கி கலர் கவர் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வா. பிரிச்சு பார்க்க கூடாது. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. யா ஐயா. என்ன தாயி? ஆமா, நீ என்ன ஊருக்கு புதுசா? ஆமா தாயி. எந்த ஊர்ல உனக்கு? பக்கத்துல வீரநல்லூர். கண்ட கண்ட நாயெல்லாம் ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்றது? ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? போட்டோக்கு சட்டம் போட சொன்னாங்க. போட்டோக்கு சட்டம் போடுறவனா? ஏ கிழவி, நம்ம வீட்ல என்ன போட்டோ இருக்கு சட்டம் மாட்டுறதுக்கு? ஏதோ ஒண்ணு இருக்கு. உனக்கு என்னையா வந்தது? என்னமோ மரியாதை இல்லாம மிரட்டிட்டு. ஏய் கிழவி, அது காமி. இல்ல, உனக்கு சோழி இருந்தா போய் பாரு, நான் காமிக்க மாட்டேன். அட காமிங்கறல்ல. என்ன நீ கட்டின புருஷ மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு திரியறவே? உனக்கு காமிக்க முடியாது, போல. நல்ல சிவா, கிளவிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு இருக்க? இல்ல யாரா இருந்தாளு? போட்டோக்கு சட்டம் மாட்டுறவன். கிழவி கையில ஏதோ போட்டோ வச்சிருக்கு, காமினா காமிக்க மாட்டேங்குது. கேக்குறல்ல, காட்டேன். அது உங்களுக்கு என்னத்துக்குயா? நீங்க சோழிக்கு போறவங்க, இதெல்லாம் எதுக்கு? நான் என்னத்தையும் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். நீங்க புறப்படுங்கய்யா. அடா, அது என்ன பார்க்க கூடாது ஒண்ணா? கேக்குறல்ல, குடு. அட குடுங்கறல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.